நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். நின்று ஆராதிக்க முடிந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் நின்று ஆராதிக்கலாம், அல்லது அமர்ந்து என்னால் ஆராதிக்க முடியும் என்று சொல்கிறவர்கள் நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். பாட்டுத்தாளிலே இருக்கக்கூடிய 34வது பாடல், ஒப்பில்லா நல் மீட்பரே இப்புவி மீதினிலே என்கிற பாடல். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம்.
பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ ஒண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ ஒண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்கர் தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்கர் தேடிட. அலகை அதிர்ந்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட. அலகை அதிர்ந்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ ஒண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ ஒண்ணா புதுமை. புவியை ஈந்திடும் காந்தமாய், உள்ளணையில் மிக சாந்தமாய். புவியை ஈந்திடும் காந்தமாய், உள்ளணையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ ஒண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ ஒண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்கர் தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்கர் தேடிட. அலகை அதிர்ந்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட. அலகை அதிர்ந்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ ஒண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ ஒண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை கொண்டாடுகிற நாள். ஆமென். அல்லேலூயா. நாம எத்தனை பேர் இருக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, கர்த்தரை எந்த அளவுக்கு கொண்டாடுறோன்றது தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் எங்கும் இதே போன்ற இந்த நாளிலே எல்லாரும் ஆண்டவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அதை உணர்ந்த கூட்டம் ஒன்று இருக்குது, உணராத கூட்டம் ஒன்று இருக்குது. நாம் உணர்ந்த கூட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் என்னை மீட்பதற்காக, உங்களை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமிக்கு வந்தது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை உண்டு பண்ணினார், இரட்சிப்பை உண்டு பண்ணினார். நம்மை பாவத்திலிருந்தும்
சாபத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் தேவன் என்ன செய்தார்? நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம எந்த அளவுக்கு சுதந்திரிக்கிறோம்ன்றது நம்முடைய விசுவாசத்துல தான் இருக்குது. நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாடத்தாளிலே 38வது பாடல். ஈசாயின் அடிமரமே, நேசானீர் அதன் கிளையே, ஏசாயா உரைத்திடும் மெய்ப்பொருளே, ஏனென்று அறிந்திடுவோம் என்கிற பாடல். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை, இயேசு கிறிஸ்துன்ற பேர் மட்டும்தான் வராது, அவர் எப்படி பிறப்பார், அவர் எப்படி மரிப்பார் என்பதையெல்லாம் என்ன செஞ்சிருப்பார்? அவர் பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். அதை பற்றின ஒரு பாடல் தான். ஈசாயின் அடிமரம் என்ன? தாவீதுனுடைய தகப்பனாக இருக்கிற ஈசா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தாவீதுனுடைய வம்சம். அப்போ ஈசாயின் அடிமரம் என்று சொல்லும்போது இந்த வம்சத்தினுடைய அடிமரமாக இருக்கிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆராதித்து அவரை கொண்டாடி நாம் பாடப்போகிறோம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம்.
அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். இயேசு நம்மோடு, அதாவது இம்மானுவேல் என்பதற்கு என்னவா? இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பரலோகத்துக்கு போனார் இல்லையா? அப்ப நம்ம கூட இருக்கிறார்னு சொல்லும்போது சரியா அப்படின்னா கண்டிப்பா சரி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்கிற திருத்துவத்தின் 2ஆம் நபர் பரலோகத்துக்கு போனாரு. ஆனால் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற திருத்துவத்தின் 3ஆவது நபர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்துல, இந்த இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலதான் நாம எந்த காரியத்தை செய்தாலும் அதை ஆண்டவருக்கு மகிமையாக செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அதில் ஆண்டவர் பிரியப்படுவாரா? அதில் ஆண்டவர் மகிமைப்படுவாரா? நாம் பேசுகிற வார்த்தைகள் அதில் ஆண்டவர் மகிமைப்படுவாரா அப்படின்னு யோசிச்சு தான் என்ன செய்யணும்? நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. அல்லது அது எப்படியா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் வந்து வாழும்போது பேசினாரோ அதை போல நீங்களும் நான் என்ன செய்யணும்? பேச வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து பாடலாம். 54வது பாடல் பாட்டுத்தாளிலே, மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பாட்டுத்தாளிலே 54வது பாடல், மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக. ஆண்டவர் தாழ்மையின் ரூபம் எடுத்ததற்கு காரணம் நீங்களும் நானும் தாழ்மையில், அதாவது ஏழ்மையில் இருக்கக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. அவர் நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்ததுக்கு காரணம் நீங்களும் நானும் வியாதிப்பட்டு வாழக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கலாம். பூமி
அல்லேலூயா. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 178வது பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை கொண்டாடுவோம். எல்லாரும் உற்சாகமாக 178வது பாடல், கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 178வது பாடல். கருணை பொங்க
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். 179வது பாடல். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அதாவது சேனைகளின் கர்த்தர் என்று ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வான சேனைகள் பூமியுடைய சேனைகள், இது ரெண்டுக்குமே அவர் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் சேனைகளின் கர்த்தாவே அப்படிதான் வரும் வசனம். சேனையின் கர்த்தாவேன்னு வராது, சிங்குலரில் வராது, ஒருமையில் வராது, பன்மையில் தான் வரும். சேனைகளின் கர்த்தர், வான சேனைகளும் புகழ்ந்து பாடுது, பூமியின் சேனைகளும் புகழ்ந்து பாடுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை பாட எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக, சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போகிறீங்க, அதற்காக நமக்கு நன்றி. 2025 வருடங்களுக்கு முன்பாக தேவரீர் ஆண்டவரே உம்முடைய மேன்மையை, பரலோகத்தின் மேன்மையை துறந்தவராய் இந்த பூமிக்கு ஆண்டவரே நீர் வந்தீர். ஏழை கோலம் எடுத்தீர். தரித்திர லோகத்தை ஆண்டவரே, இந்த தரித்திர உலகத்திலே தரித்திரமாய் வந்தீர். ஆனால் உம்முடைய ஊழியத்தை அற்புதமாய் செய்தீர். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனே நீர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றை சுமந்தீர். இந்த அன்பிற்காக நன்றி. ஆசீர்வதி மீதியான பகுதியில் நீர் ஆட்கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.